வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா. வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே. சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயம் தனையே போக்கிடுவான் பந்தடனின் பிள்ளை. அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை, அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை. வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டு சரணம் போட்டு ஏறு மேலி பேட்டை செல்வோம். பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம். சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் திந்தக்கத்தோ சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் திந்தக்கத்தோ. பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம், கோட்டை காவலன் பவரு சுவாமியை கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சியிலே வரம் தருவாய் இறைவா நிகழ்ச்சியிலே ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அரண்மனைக்குள்ளே பெரிய புலிக்கூட்டம் வருகிறது என்று சொன்ன உடனே மக்கள் அந்த தேசத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அதிர்ந்து போகிறார்கள். இவ்வளவு பெரிய புலிக்கூட்டம், ஐயப்பன் அழைத்து வருகிறார், ஐயப்பன் அதன் மேலே உட்கார்ந்து வருகிறார் என்று ஆச்சரியத்தோடு மக்கள் எல்லாம் செய்தியை பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு போல தொலைக்காட்சிகள் இருந்திருந்தால் 10-15 கேமராக்கள் அங்கே நின்று அவர்களை எல்லாம் படம் பிடித்து கொண்டிருப்பார்கள் என்று கூட கற்பனையிலே சிந்தித்து பார்க்கலாம். அப்படி எல்லோரும் பரபரப்பாக சிந்திக்கிற பொழுது யார் புலிப்பால் வேண்டும் என்று சொன்னானோ அந்த மந்திரியும் முன்னாலே வந்து நிற்கிறான். முன்னாலே வந்து நிற்கிற மந்திரிக்கு உடம்பெல்லாம் நடுங்குகிறது. நாம் ஏதோ விளையாட்டிற்காக சொன்னோம், புலிப்பால் கொண்டு வர போனால் நிச்சயமாக கானகத்திலே புலி அவரை கொன்றுவிடும் என்பதற்காகத்தானே சொன்னோம். ஆனால் இவர் உண்மையிலே புலி மேலே ஏறி வருகிறாரே என்று ஆச்சரியப்பட்டு போனான். அப்பொழுதுதான் அவனுக்கு புரிகிறது, இவர் சாதாரணமான ஒரு மனிதர் இல்லை, இறைத்தன்மையோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு பிறவி என்பது அப்பொழுதுதான் அந்த மந்திரிக்கு புரிகிறது. மகாராஜாவும் மகாராணியுமாக வாசலுக்கே வந்து விட்டார்கள். தன்னுடைய வயிற்று வலியை மறைத்து வைத்து கொண்டாள். தனக்கு வயிற்று வலி இருக்கிறது என்பதை அவள் இந்த உலகத்திலே தெரிவிப்பதற்காகத்தான் இருந்தாளோ என்று சொல்லுவது போலே அந்த வயிற்று வலி போலியாக இருக்கிறது என்பதை கூட வெளியிலே காட்டிக்கொள்ள முடியாத அளவிற்காக ஐயப்பனை வரவேற்பதற்காக அவளுமாக வேகமாக வந்தாள் என்று கூட சொல்லுவார்கள். அப்படி அவளும் வந்து வாசலில் பார்க்கிற பொழுது ஐயப்பன் இறங்கி ஒன்றுமே தெரியாதவர் போலே, அம்மா நீங்களும் ஏன் வர வேண்டும், உங்களுக்கு வயிற்று வலிக்காகத்தானே நான் பால் கொண்டு வந்திருக்கிறேன், இதோ கறந்த பாலை கறந்தபடி தர வேண்டும் என்பதற்காக பெண் புலி தயாராக இருக்கிறது, அந்த வைத்தியரை அழைத்தார், நீங்களே பாலை கறந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் உடம்பெல்லாம் நடுங்கி போனது. பசுமாட்டிலே பால் கறப்பதை நாம் பார்த்திருக்கிறோம், புலிப்பாலை கறப்பது என்பது சாதாரணமான விஷயமா? அவர் நடுங்கி போனார். ஐயப்பன் திரும்பி பார்க்கிறார். ஒரு தேவன் வேகமாக வந்தான். அந்த புலிப்பாலை மனித வடிவத்திலே இருந்து கறந்து கொண்டு வந்து சூட்டோடு சூடாக கொடுக்கிறான். கைகளெல்லாம் நடுங்க அந்த அரண்மனை வைத்தியர் வாங்கி அதை அந்த மகாராணி கரங்களிலே கொடுக்கிறாள். அவளும் தனக்கு வயிற்று வலி என்று சொன்னது உலகத்திலே பொய்யாகி விடக்கூடாது என்பதற்காக வாங்கி குடிக்கிறாள். வயிற்று வலி சரியானது என்று சொல்லி அவளும் மகிழ்வோடு திரும்பி பார்க்கிறாள். இங்கே ஐயப்பன் மிகப்பெரிய தத்துவத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். மகாராஜாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இது எப்படி சாத்தியம், இது எப்படி முடியும், ஒரு சாதாரணமான மனிதனாலே முடியாதே. இந்த குழந்தையை நாம் காட்டிலே இருந்து எடுக்கிற பொழுதே ஒரு மிகப்பெரிய முனிவர் வந்து சொன்னாரே, இவன் சாதாரணமான மனிதன் அல்ல, இவன் இறை வடிவம் என்று சொன்னாரே, இறைவா எனக்கு அந்த உண்மையை உணர்த்து என்று சொல்லுகிறார். ஐயப்பன் புன்னகையோடு அந்த பந்தள மகாராஜாவிற்கு ராஜசேகரனுக்கு தான் அவதாரம் என்பதை உணர்த்துகிறார். அது வெளியிலே சொன்னால் மிகப்பெரிய வகையிலே எல்லோருக்குமாக தெரிந்து போகும் என்பதனாலே கண்ணினாலே பார்த்து அவதாரம் என்று சொன்னார்.
வாலி மோட்சத்திலே ராமன் எப்படி கண்ணாலே பார்த்து வாலிக்கு உணர்த்தினானோ அதுபோலே இது அவதாரம் என்று பந்தளராஜாவிற்கு ஐயப்பன் உணர்த்துகிறார். கால் தரை தோய நின்று கட்புலக்கு உற்றதம்மா மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்து என வணங்கு மைந்த என்று சொன்னார் கம்பர். அதுபோல மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்தாக இங்கே வயிற்று வலிக்கு மருந்து எடுத்து வந்த அருமையான ஐயப்ப மகாராஜா இங்கே வந்திருக்கிறார். பந்தள மகாராஜாவாக முதலாக அவர்தான் ஆக்கப்பட்டவர். அவருக்கு பின்னால்தான் ராஜராஜன் பிறந்தான். ஆனாலும் கூட இந்த தேசத்திலே இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இந்த அவதாரத்தை நிறைவு செய்வதற்காக 12 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டன என்று சொல்லி விடைபெற தயாரானான். தாயாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது. எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே செல்ல போகிறீர்கள்? நான் தெரியாமல் உங்களுக்கு தீங்கு இழைக்க இந்த மந்திரியோடு சேர்ந்து என்னுடைய புத்தியை சிறிய புத்தியாக ஆக்கிக்கொண்டு இதை செய்து விட்டேனே, மன்னித்துக் கொள்ளப்பா என்று கண்ணீராலே இறைவனுடைய பாதத்தை கழுவுகிறாள். ஆனாலும் கூட என்னுடைய தம்பி ராஜராஜனுக்கு நீங்கள் முடிசூட்ட வேண்டும், அவன்தான் இந்த தேசத்தை ஆள வேண்டும், நான் இந்த உலகத்தை ஆள்வதற்காக நான் சபரிமலையிலே வீற்றிருக்க போகிறேன் என்று சொல்லி பக்கத்திலே இருக்கக்கூடிய தம்பியை அழைத்து வந்து தன்னுடைய தந்தை கரங்களிலே கொடுத்து இவருக்கு முடிசூட்டி நீங்கள் மிக தெளிவாக இந்த தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் எல்லோரும் திகத்தி போய் நிற்கிறார்கள். மகாராஜா மந்திரியை பார்த்தார். இவர்தான் இந்த திங்குக்கெல்லாம் காரணமோ என்று சொல்லி கோபப்பட்டார். ஆனாலும் கூட ஐயப்பன் சொன்னார், இந்த உலகத்திலே தவறு இழைப்பது மனிதனுடைய இயல்பு, மன்னிப்பது என்பதுதான் நம்முடைய உண்மையான குணம். மன்னிப்பது மட்டுமல்ல, மறப்பது தெய்வ குணம் என்று சொன்னார். தவறு என்பது எல்லோரும் இந்த உலகத்திலே செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் செய்த தவறை மீண்டும் திரும்ப செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவம். அப்படியாக அந்த தவற்றை செய்த மந்திரியை நீங்கள் மன்னித்து விட வேண்டும், அவனை எனக்காக நீங்கள் மன்னித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த மந்திரியை தள்ளி போக சொல்லி ராஜாவை பக்கத்திலே அழைத்து சொன்னார், நான் சபரிமலையிலே வீற்றிருக்க போகிறேன், உங்களுக்காக அருமையான ஒரு ஞான கண்ணை தருகிறேன், நீங்கள் இங்கே இருந்து பாருங்கள், நான் இங்கே இருந்து ஒரு சரத்தை விட போகிறேன், அந்த சரம் எங்கே குத்தி நிற்கிறதோ அந்த மலையிலே நீங்கள் அருமையான ஒரு ஆலயத்தை அமையுங்கள், 12 வயது பாலகனாக நான் அங்கே யோக பட்டத்திலே வீற்றிருந்து இந்த உலகம் முழுவதுமாக ஆட்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், இந்த பந்தள தேசத்தை என்னுடைய தம்பி ஆட்சி செய்யட்டும், என்னுடைய தம்பி ஆட்சி செய்வதும் நான் ஆட்சி செய்வதும் ஒன்றுதான் என்று சொன்னார். ஆனாலும் அந்த தாயாருக்கு மனம் கேட்கவில்லை. இந்த மகாராஜாவினுடைய அத்தனை ஆடை ஆபரணங்களையும் நான் வைத்திருக்கிறேனே, அதை எப்பொழுது உனக்கு பூட்டி பார்ப்பது என்று கேட்டார்கள். அப்பொழுது பகவான் ஐயப்பன் சொன்னார், என்றைக்கு மகரஜோதி தோன்றுகின்றதோ அந்த மகரஜோதி திருநாள் அன்று இதே பந்தளத்தினுடைய அரண்மனையிலே இருந்து மிகச் சிறப்பாக 3 பெட்டிகளிலே இத்தனை மகாராஜாவிற்குரிய ஆடை அணிகலன்களும் வரட்டும், அதை நான் உடுத்தி கொள்ளுகிற பொழுது மிகச்சிறப்பாக அந்த ஜோதி தரிசனத்தை நீங்கள் காணலாம் என்று சொன்னார். அதைத்தான் நாம் இன்றும் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த அருமையான அந்த ஆலயத்தினுடைய அமைப்பையும் பரசுராமனுடைய அருமையான அந்த ஆலயம் கட்டிய வரலாற்றையும் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஜி தமிழ் தொலைக்காட்சியோடு ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில காஞ்சி மகா பெரியவரோட அருள் நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மகான் வாழ்ந்த காலத்துல காஞ்சி மடத்துல தங்கியிருந்த காலத்திலையும் சரி, க்ஷேத்ராடனமா வெளியூர்கள் போன காலத்திலையும் சரி, பக்தர்கள் எந்த அளவுக்கு மகா சுவாமிகளை தேடி வந்தா தங்களோட பிரச்சனைகளை அந்த மகான்கிட்ட சொல்லிட்டு அதற்கு ஒரு தீர்வு வேணும், அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட அந்த மகானோட சந்நிதிக்கு வந்து தங்களோட குறைகளை சொல்லி அதுலேருந்து எப்படியெல்லாம் மீண்டு வந்து வாழ்க்கையில பல உன்னதமான நிலைகளை அடைஞ்சா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காஞ்சி மகா சுவாமிகள் இருக்கிற காலத்துல அந்த சதஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். இது எப்படின்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் எளிமையா சொல்லலாம். அதாவது வேதம் கற்ற பண்டிதர்கள், சாஸ்திரம் கற்ற பண்டிதர்கள், ஆகமத்துல தேர்ந்த பண்டிதர்கள், இப்படி எங்கெங்கெல்லாம் ஒரு பண்டிதர்கள் இருக்காளோ அந்த பண்டிதர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வரவழைச்சு அவளை வந்து பல விஷயங்களை விவாதிக்க சொல்றது. அதாவது ஒவ்வொருத்தரும் தனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லுவா. அந்த கருத்தை கேட்கிற இன்னொரு பண்டிதர் அதுல ஏதாவது ஒரு மறுத்து சொல்ல வேண்டிய கருத்து இருந்தா மறுத்து சொல்லுவார், அல்லது உடன்பட்டு சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் உடன்பட்டு இது ஒரு நல்ல கருத்து அப்படிங்கிறத அந்த சபையில பதிவு பண்ணுவார். பலவிதமான பண்டிதர்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது
அந்த சதஸ் நடக்கும்போது மகா சுவாமிகள் நடுநாயகமா ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துருப்பார். கம்பீரமா உட்கார்ந்துட்டு இந்த ரெண்டு பக்கமும் வரக்கூடிய எல்லா சைட்லேருந்து வரக்கூடிய அந்த விவாதங்களை மகா சுவாமிகள் செவிமடுத்துருப்பார். இந்த விவாதங்கள் பல நேரங்கள்ல எப்படி போகும் அப்படின்னா, ஏன்னா பண்டிதர்கள் அப்படின்னாலே நமக்கு தெரியும், மெத்த படிச்சாலே ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் ஏத்துக்கிறது வேண்டாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். அதனால சில விவாத பிரதிவாதங்கள் வரும்போது மகா சுவாமிகளே தலையிட்டு ஒரு மாதிரி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்து விடுவார். இந்த சதஸ் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துல அந்த காலத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் பகல் நேரத்துல ஒரு 11 மணி வாக்கில் இந்த சதஸ் ஆரம்பிக்கும். இந்த சதஸ்ல கலந்துக்கிறதுக்காக பல பண்டிதர்கள் பல இடத்துலேருந்து குவிவா அந்த மடத்துல. அன்றைய தினம் ஒரு சதஸ் ஆரம்பிச்சது, அதாவது ஒரு ஆன்மீக விவாத கூட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஆரம்பிக்கிறது. பல பண்டிதர்கள் கலந்துட்டு மகா சுவாமிகள் உட்கார்ந்துட்டு இருக்கார். மகா சுவாமிகள் இருக்கும்போது தாங்கள் கற்ற விஷயங்களை, தங்களுக்கு தெரிஞ்ச புலமையை அந்த இடத்துல வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் பல விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த சதஸ்ல யார் கலந்துட்டாலும் வயசு வித்தியாசம் பார்க்காம, ஒரு படிப்பு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சம்பாவனை மகா சுவாமிகள் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். அப்ப எல்லாருக்கும் 100 ரூபாய் கொடுப்பார் தட்சணை. அந்த சதஸ் முடிஞ்சு மத்தியானம் கிளம்பும் போது வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் 100 ரூபாய் தட்சணை. எந்த விதமான பாகுபாடும் அதுல கிடையாது. நான் உன்னை விட அதிகம் படிச்சவன், என்னை விட நீ குறைச்சலா படிச்சவன், எப்படி இருந்தாலும் ஒரு தலைக்கு 100 ரூபாய் அப்படின்னு மகா சுவாமிகள் நிர்ணயிச்சு எல்லா பண்டிதர்களுக்கும் கொடுத்து அனுப்புவார். அன்றைய தினம் சதஸ்க்கு சின்ன காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு ஐயங்கார் சுவாமிகள் ஒருத்தர் வந்திருந்தார். ஒரு வயசான ஐயங்கார் சுவாமிகள், ஒரு 60 வயசுகளோட தொடக்கத்துல இருக்கலாம். அந்த ஐயங்கார் சுவாமிகள் இங்க இந்த சதஸ்ல கலந்துட்டார். இந்த சதஸ்க்கு சைவம் வைணவம் பேதமே கிடையாது. எல்லா விதமான ஸ்காலரும் கலந்துப்பா. இங்க என்ன விஷயம் பேசுறோமோ அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். வேற எந்த விதமான பேதங்கள் எதுவுமே கிடையாது. இந்த சதஸ் முடிஞ்ச பிறகு அந்த ஐயங்கார் சுவாமிகள் எல்லாரும் வரிசையில் நிற்கிறா. எல்லாருக்கும் மடத்து சார்பா தட்சிணை கொடுத்துட்டு இருக்கா. அந்த ஐயங்கார் சுவாமிகளோட முறை வருது. மகா சுவாமிகள்கிட்ட தட்சிணை வாங்கறதுக்காக நிற்கிறார். ஐயங்கார் சுவாமிகளுக்கு முன்னால ஒரு சின்ன பையன் ஒருத்தன் நிற்கிறான். ஒரு வயசு ஒரு 16-17 வயசு இருக்கும். அந்த பையனும் அந்த சதஸ்ல கலந்துண்டு மகா சுவாமிகள்கிட்ட சம்பாவனை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வரிசையில் நிற்கிறான். அந்த பையனுக்கும் 100 ரூபாய், அவனுக்கு பின்னால வந்த இந்த ஐயங்கார் சுவாமிகளுக்கும் 100 ரூபாய் மகா சுவாமிகள் கொடுத்தார். இந்த ஐயங்கார் சுவாமிகளுக்கு அந்த வேளையில மனசுக்குள்ள லேசா பட்டுது. என்னத்தான் எல்லாருக்கும் 100 ரூபாய் அப்படின்னு சொன்னாலும் என்னை விட ஒரு கம்மியா படிச்ச ஒரு சாதாரண பையனுக்கும் 100 ரூபாய், எவ்வளவோ படிச்சு எவ்வளவோ அனுபவங்களை வச்சுட்டு இருக்கிற எனக்கும் 100 ரூபாய் தானா அப்படின்னு அவரோட மனசுல ஒரு எண்ணம் உதிச்சுது. அந்த எண்ணத்தோடயே அங்க சம்பாவனையை வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கார் மகா சுவாமிகளோட உத்தரவுக்காக. மகா சுவாமிகளுக்கு தெரியாதா இவரோட முகத்துல என்ன விதமான மாற்றங்கள் வருது, இவரோட எண்ணத்துல எண்ணம் ஓடின்னு இருக்கு, என்ன மனசுல என்ன ஓடின்னு இருக்குங்கிறது மகா சுவாமிகளுக்கு தெரியாமலா இருக்கும். மகா சுவாமிகள் ஒரு புன்னகையோட கேட்கிறார் ஐயங்கார் சுவாமிகளை பார்த்து, என்ன ஐயங்கார் சுவாமிகளை உங்களுக்கு திருப்தி தானா அப்படின்னு கேட்கிறார். அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? மகா சுவாமிகள்கிட்ட சொல்ல முடியுமா எனக்கு 100 ரூபாங்கிறது அந்த பையனுக்கும் 100 ரூபாய், எனக்கும் 100 ரூபாங்கிறது மனசுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த சபையில? அதனால கொஞ்சம் சொல்றதுக்கு மனசு சங்கடப்பட்டு சந்தோஷம்தான் பெரியவா, எனக்கு ரொம்ப திருப்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ற. மகா சுவாமிகள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வெளியில நகர்றார் ஐயங்கார் சுவாமிகள். ஐயங்கார் சுவாமிகள் அங்கிருந்து வெளியே போயிட்டு வெளியே மடத்துக்கு வெளியே அந்த கங்கை கொண்டான் மண்டபம் பஸ் ஸ்டாப் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து சின்ன காஞ்சிபுரம் போறதுக்கு ஒரு பஸ் ஏறி இங்கிருந்து அங்க போகணும். அந்த பஸ் ஏறதுக்காக அங்கிருந்து ஐயங்கார் சுவாமிகள் வரார். வெளியில வந்த பிறகு அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு பஸ் நிற்கிறது, சின்ன காஞ்சிபுரம் போறதுக்காக ஒரு பஸ் நிற்கிறது. அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறார். கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்டு வர்றார். ஒரு டிக்கெட்டும் வாங்கிறார் சின்ன காஞ்சிபுரத்துக்கு. அப்போ சின்ன காஞ்சிபுரத்துக்கு ஒரு டிக்கெட் 30 பைசா. ஒரு டிக்கெட் வாங்கி பையில வச்சுடுறார். பஸ்ஸு புறப்படல, இன்னும் கொஞ்சம் பயணிகள் வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக
அந்த பஸ் அங்கே காத்துன்னு இருக்கு. இதே வேளையில் அப்படியே நம்ம மடத்துக்கு உள்ள வருவோம். மடத்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மடத்துக்குள்ள அந்த சதஸ் முடிஞ்ச பிறகு அந்த விவாதத்தில் கலந்துட்ட அனைத்து பண்டிதர்களுக்கும் சம்பாவனை கொடுத்து முடிச்சு அனுப்பிச்சாச்சு. பண்டிதர்கள் எல்லாம் போயாச்சு. ரொம்ப நேரமா சதஸ் நடந்துட்டதுனால அந்த மகா சுவாமிகளை தரிசிக்க வந்த பக்தர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கா. இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மகா சுவாமிகள் காஞ்சி மடத்தில் இருக்கிற காலத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சதஸ் அப்படிங்கிற ஆன்மீக விவாத கூட்டம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த கூட்டத்தில் கலந்துட்டு மடத்தின் சார்பாக கொடுக்கக்கூடிய அந்த 100 ரூபாய் சம்பாவனையை வாங்கிட்டு ஐயங்கார் சுவாமிகள் வெளியில போயிட்டார். இந்த ஐயங்கார் சுவாமிகளுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி வந்த ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கும் 100 ரூபாய், எனக்கும் அதே 100 ரூபாய் தானா அப்படிங்கிற எண்ணத்தோட தான் போக வேண்டிய சின்ன காஞ்சிபுரத்துக்கு ஒரு பஸ்ஸில் போய் உட்கார்றார். இந்த வேளையில மடத்துக்குள்ள பார்த்தோம்னா மகா சுவாமிகளை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் குமிஞ்சு போயிடுது. மகா சுவாமிகள் சொல்றார், பக்தர்கள் எல்லாரையும் வர சொல்லுப்பா, ஒவ்வொருத்தரை நான் பார்க்குறேன், அவளுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புறேன், பாவம் ரொம்ப நேரமா எனக்காக காத்துன்னு இருக்கா அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்றார். இந்த பக்தர்கள் எல்லாரையும் வரிசையா மகா சுவாமிகளை தரிசனம் பண்ண எல்லாரும் வர ஆரம்பிக்கிறார். அப்படி வரும்போது முதல்ல ஒரு பக்தர் வரார், தன்னோட மனைவியோட ஒரு பக்தர் வரார். அந்த பக்தர் யாருன்னா மெட்ராஸ்ல உயர்நீதிமன்றத்தில் ஒரு வக்கீலா இருக்கிறவர், மடத்துக்கு ரொம்ப அத்தியந்தமான பக்தர், அடிக்கடி காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு வரக்கூடிய பக்தர் அவர். அன்றைய தினம் மனைவியோட மகா சுவாமிகளை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கார். வந்தவர் எப்படின்னா எப்பவுமே நிறைய திரவியங்களை வாங்கிட்டு வந்து மகா சுவாமிகளுக்கு அர்ப்பணம் பண்ணுவார். அதே போல அன்றைய தினமும் நிறைய பழங்களையும் நிறைய முந்திரி பருப்புகள், திராட்சைகள் போன்ற பலவிதமான ஐட்டங்களை நிறைய வாங்கி மகா சுவாமிகளுக்கு முன்னால பெரிய மூங்கில் தட்டுல வச்சிருக்கார் காணிக்கையா. அது மகா சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு மகா சுவாமிகளுக்கு முதல்ல ஒரு நமஸ்காரத்தை பண்ற தம்பதி சமேதர அந்த வக்கீல். நமஸ்காரம் பண்ணி எழுந்த பிறகு தன்னோட கையில இருக்கிற ஒரு ருத்ராட்ச மாலையை மகா சுவாமிகளுக்கு சமர்ப்பிக்கிறார். மகா சுவாமிகளுக்கு முன்னால இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறார். அந்த ருத்ராட்ச மாலையை வச்ச உடனே மகா சுவாமிகள் இவர் முகத்தை பார்க்கிறார், வக்கீல பார்க்கிறார், என்ன இது அப்படிங்கிறார். பெரியவ ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும், நான் போட்டுக்கலான்னு இருக்கேன். மகா சுவாமிகளும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ருத்ராட்ச மாலையை கையில எடுத்துட்டு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு சின்ன பூக்கிள்ளலோட அந்த ருத்ராட்சத்தை திரும்ப கொடுக்கிறார் வக்கீல் கிட்ட. வக்கீல் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிறார். இதுல ஒரு என்ன முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும்னா, அந்த ருத்ராட்சம் ஸ்படிகம் அப்படிங்கிறதெல்லாம் பல காலத்துல நம்ம எல்லாம் போட்டுட்டு இருக்கோம், பல சந்தர்ப்பங்கள்ல இன்னைக்கு பல பேர் போட்டுட்டு இருக்கா. அந்த ருத்ராட்சம் ஸ்படிகம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப புனிதமான வஸ்துக்கள். அதெல்லாம் அதை நாம போட்டுக்கிறது அப்படிங்கிறது நாமளா விரும்பி போட்டுக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு குருமார்களோட ஆசீர்வாதத்தோட நாம போட்டுண்டா ரொம்ப நல்லது. இதே போல ஒரு தடவை மகா சுவாமிகள்கிட்ட இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு அன்பர் ஒரு ருத்ராட்சத்தை கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க, நான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னபோது அந்த அன்பர் காத்துன்னு இருக்கார். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் போயிட்டு இருக்கு. மகா சுவாமிகள் அந்த ருத்ராட்சத்தை கையில வச்சுட்டு இருக்கார். இந்த அன்பர்கிட்ட கொடுக்கவே இல்லை. அவர் மகா சுவாமிகளே பார்த்துட்டு இருக்கார், அடடா இன்னும் கொடுக்காம இருக்காரே, மகா சுவாமிகள் கையால அந்த ருத்ராட்சத்தை வாங்கி போட்டுக்கலான்னு ஆசைப்படுறோமே, கொடுக்கறாம இருக்காளேன்னு பார்த்துட்டு இருக்கார். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு மகா சுவாமிகள் அந்த ருத்ராட்சத்தை அவற்றை கொடுத்துட்டு, இதை நீ போட்டுக்காத, அவ்வளோ ஸ்லாக்கியம் கிடையாது, அதற்கேற்ற பக்குவம் உனக்கு இன்னும் வரல, அதனால என்ன பண்ற, இந்த ருத்ராட்சத்தை நீ இருக்கிற ஊர்ல அங்க இருக்கிற ஒரு சிவன் கோவில்ல கொடுத்துடு, அந்த சிவனுக்கு இதை சாத்தட்டும் அப்படின்னு மகா சுவாமிகள் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டார். ஒரு ருத்ராட்ச மாலை நம்ம போட்டுக்கணும் அப்படின்னா அதற்கேற்ற ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி வந்த பிறகுதான் நாம் அதை அணிய முடியும். ஒரு குருமார்கள் மூலம் வாங்கும் போது நமக்கு ஒரு உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப இந்த வக்கீல் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மகா சுவாமிகள் அந்த ருத்ராட்சத்தை அழகா மனசுக்குள்ள வாங்கிட்டு உள்ள வாங்கிட்டு ஒரு நிமிஷம் கையில வச்சுட்டு
ஒரு ஜபம் பண்ணிட்டு ஒரு பூக்கிழலோட பிரசாதமா கொடுக்கறாருன்னா அந்த வக்கீல் எப்பேற்பட்ட அன்பர் அப்படிங்கறத இப்ப பார்க்கணும். இந்த இடத்துல அந்த வக்கீலோட ஒரு குணம் ஒரு நல்ல குணம் அப்படிங்கிறது இருந்தால்தான் மகா சுவாமிகள்ட்ட இருந்து இது போன்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ருத்ராட்சத்தை வாங்கின உடனே அந்த வக்கீலுக்கு ஆனந்தம். அதை கண்ணுல ஒத்திட்டு கையில வச்சுக்கிறார். மகா சுவாமிகள் அந்த வக்கீலை பார்த்து புன்னகைக்கிறார். அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். அப்ப திடீர்னு அந்த வக்கீல் ஆரம்பிக்கிறார், பெரியவா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கிற அந்த வேளையில மகா சுவாமிகள் வக்கீலை பார்த்து சித்த இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டு ஒரு சிஷ்யனை கூப்பிடுறார். திடீர்னு ஏதோ ஞாபகத்துக்கு வந்தது மாதிரி சொடக்கு போட்டு ஒரு சிஷ்யனை கூப்பிடுறார். ஒரு சின்ன பையன் ஓடி வரான் மகா சுவாமிகளை நோக்கி. சொல்லுங்க பெரியவா அப்படின்னு நிற்கிறான். என்ன பண்ற, ஒரு ஐயங்கார் சுவாமிகள் இங்கேருந்து வெளியில போனார் இல்லையா, கடைசியா அந்த சம்பாவனை வாங்கிட்டு சின்ன காஞ்சிபுரத்துல இருக்காரு, உனக்கு தான் தெரியுமே, அடிக்கடி நம்ம மடத்துக்கு வருவார், சதஸ்ல கலந்துப்பார், அடிக்கடி என்னை பார்க்க வருவார். அந்த ஐயங்கார் சுவாமிகள் சித்த முன்னாடி இங்கிருந்து கிளம்பி போனார். சின்ன காஞ்சிபுரம் போறதுக்காக பஸ்ஸில் உட்கார்ந்துட்டு இருப்பார். வேகமா ஓடி போய் அந்த ஐயங்கார் சுவாமிகளை நான் கூப்பிட்டுண்டு வா அப்படின்னு பெரியவ சொல்ற. இந்த பையன் இதை காதுல வாங்கினது தான் தாமதம். உடனே பெரியவாரோட உத்தரவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மடத்தை விட்டு சிட்ட வெளியில பறக்கிறான். வெளியில பறந்தவனுக்கு அவனுக்கு இப்ப சத்திக்கு ஒரே வேலை அசைன்மெண்ட் என்னன்னா, அந்த ஐயங்கார் சுவாமிகள் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். சப்போஸ் ரோட்ல இருந்தா ரோட்ல இருந்து கூப்பிட்டு வந்துடணும், இல்ல பஸ் இருந்து பஸ்ஸுக்குள்ள இருந்தா பஸ்ஸுல இருந்து கூப்பிட்டு வரணும். பெரியவா பஸ்ஸுக்குள்ள இருக்கார், கூப்பிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். இந்த பையனும் வேகமா போறான், ரோட்ல பாக்குறான், எங்கேயும் இல்லை. ஒரு பஸ் நிற்கிறது சின்ன காஞ்சிபுரம் போறதுக்காக. அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறுறான். ஐயங்கார் சுவாமிகள் உட்கார்ந்துருக்கார் பஸ்ஸுக்குள்ள. இதனோட தொடர் நிகழ்வை நாளைய தெய்வத்தின் குரல்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். RMKV வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா தொடர்கிறது.